ஹாய் ஹலோ குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் யுவர் கண்மணி. என்னடா ஒரு கிண்ணத்துக்குள்ளே கொஞ்சம் சாப்பாடை போட்டு காட்டி கொண்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது இல்லை இப்போ கதை. நான் இப்படி தான் வீட்டில் கிண்ணத்துக்குள்ளெல்லாம் சாப்பிடுவேன். சரியா? நீங்கள்லாம் யார் இப்போ பிங்கான் இல்லாமல் கிண்ணத்துக்குள்ள, அதாவது தட்டில் இல்லாமல் கிண்ணத்துக்கையும் போட்டு சாப்பிடுவேன். இது நீங்களாம் உங்களில் யார் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். டேபிள் மெயின்டைன் பண்ணுறதில்ல பெருசாக தனியாக இருக்கும்போது. ஓகேவா? அப்போ என்னது அது இல்லை இப்போ பிரச்சனை. நான் என்ன இப்போ இன்றைக்கி சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த பாருங்கள், இதுதான் என்னுடைய இது என்னென்னு கேட்டால் பொன்னாங்கண்ணி கீரை. சரியா? இது வெங்காயம். சரியா? இதுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன். வடை, அதாவது பீட்ரூட் கறி வச்சேன். சரியா? குழம்பு வச்சுட்டேன். நேற்று வச்ச சிக்கன், அது கிரேவி அதுவும் இருந்தது. நேற்று சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொருத்தர நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மிச்சமாக இருந்தது. நேற்று சூப் வைக்கிறதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கூட்டு மாதிரி செய்கிற கொண்டு விளையாண்டு பொன்னாங்கண்ணி ஒரே ஒரு கட்டு இருந்தது. ஒரே ஒரு கொஞ்சம் பொன்னாங்கண்ணி. அந்த பொன்னாங்கண்ணி எடுத்து வெட்டிட்டு என்ன செய்தேன், தேங்காய் போட்டு ரெட் சில்லியெல்லாம் போட்டு சம்பல் மாதிரி அடித்து போட்டு, அதுக்குள்ளே இந்த வெங்காயமெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு உள்ளியும் போட்டு அடித்தேன். சரியாக போட்டுட்டு வடை, பருப்பு வடை இருந்தது செய்தது. பருப்பு வடையும் பிச்சு போட்டு அந்த கீரைக்குள்ளே இந்த சம்பளையும் கொட்டி, பிறகு இந்த வடையும் பிச்சு போட்டு எல்லாத்தையும் செய்து ஒரு கூட்டு மாதிரி செய்துட்டேன். சரியா? பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அதை சாப்பிட்டு பார்த்து சரி, இது நான் சும்மா ஃபஸ்ட் டைம் செய்திருக்கேன். அன்றைக்கு இப்படி தான் ஒரு விஷயம் செய்தேன். அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. பாருங்கள், அந்த வடையெல்லாம் இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? புதுசாக எதையாவது செய்கிறது தான். இதுக்கு தான் அது வீடியோ எடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் எடுத்து கரண்டியில் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். சிக்கன்லேயும் குழம்புலையும் கூட இவ்வளோ டேஸ்ட்டு வராது போல். பாருங்கள், எனக்கு பொன்னாங்கண்ணி கீரை, தேங்காய் எல்லாமே ஹெல்த்தியாக இருந்தது. இப்போ வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படி செய்து கொடுக்கும்போது எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே போய் சேர்ந்துடும் இல்லையா? காட்டுங்க, உங்களுக்கும் ஒரு வாய் வச்சு விட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள். தெரிகிறதா? இப்போ எல்லாம் கேட்பீங்க, இதே முகத்தை காட்டலை அப்படின்னு. என்னுடைய மெயின் இது இந்த கூட்டு தான், இதை காட்டுறதுக்கு தான். சரியா? அப்படி அப்பா, வேறு எவ்வளோ அட்டவாசம். ப்ராமிஸாக சொல்கிறேங்க வயசு. சரியா? நான் எதை சாப்பிட்றதா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது பழசு. நேற்று நைட்டு வச்ச கிரேவி வச்சு சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு தெரியலை. நான் வளமே சாப்பிட்றதான். ஆனால் பதிவில் பார்த்துருக்கேன், பழைய சிக்கன் கிரேவியெல்லாம் சாப்பிடக்கூடாது, சூடாக்கி. வா, வேறு ஒன்றுமே வேணாங்க, இதே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐயா, பொன்னாங்கண்ணி. அன்றைக்கு முருங்கைக்கீரை வச்சு வேறு மாதிரி, முருங்கைக்கீரையும் வாழைப்பத்தி வச்சு வேறு மாதிரி ஒரு டிஷ் செய்தேன். அதுவும் இந்த அவசரத்துக்கு கூட்டு இல்லைன்னொன்னே இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பிடிச்சி வச்சு அதையோ செஞ்சிடுறது. வில்லேஜ்னால் அது ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. உடனே போய் கொஞ்சம் கீரையை ஆஞ்சி கொள்ளலாம், முருங்கைக்கீரை ஆயலாம், பொன்னாங்கண்ணி ஆயலாம், ஒரு வாழைப்பத்தி. அப்படியே அன்றைக்கி முட்டையெல்லாம் வச்சு செய்தேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு செய்து காட்டுறேன். சரியா? இது இப்போ நான் செய்த உடனே வீடியோவாக எடுத்துட்டேன். அதான் ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபியாக செய்யணும்னு நினச்சி நான் என்ன நடந்துச்சுட்டா செய்ய முடியாமே போயிடுச்சு. அதனால தான் இதை செஞ்ச உடனே உங்களுக்கு எடுத்துட்டேன். உங்களோட காய்ச்சி இவ்வளோ சாப்பிட்டேன் பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே. செம்ம டேஸ்ட்டு. ஓகே, பாய். பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இயற்கையாக அப்படி சாப்பிட பிடிக்கும்
அப்படின்னு சொல்லி இதுங்க. இது நானாக செஞ்சு கொண்ட ரெசிபி காய்ஸ். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்தை என்னன்னு சொல்லி உங்களுடைய மேலான பதிவுகளை தயவுசெய்து பதிவிடுங்க. ஓகே, பாய்.